பீமனுக்கு மட்டும் எப்படி அமிர்தம் கிடைத்தது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி யுத்தம் நடைபெற்றபோது அதில் அசுரர்களை விட தேவர்களின் பலம் குறைவாக இருந்ததால் தேவர்கள் தோல்வியடைந்து இந்திரலோகத்தை விட்டு ஓடியொளிந்து தலைமறைவாக வாழ்ந்தனர். அதன் பிறகு தேவர்களுக்காக தெய்வங்கள் அசுரர்களை வதம் செய்து தேவலோகத்தில் அமைதியை ஏற்படுத்துவது வழக்கம். அதையடுத்து தேவர்களுக்கு வலிமை பெறவும் இரவாநிலை பெறுவதற்காகவும் வேண்டி பார்க்கடலை கடந்து அமிர்தத்தை எடுத்து தேவர்கள் அனைவரும் அருந்தினர். தேவர்கள் மட்டுமே அமிர்தம் அருந்திய நிலையில் பீமன் எப்படி அமிர்தம் அருந்தினான். அவனுக்கு அமிர்தம் எங்கே கிடைத்தது என்று பார்க்கலாம். அஸ்தினாபுர அரண்மனையில் ஆரம்பத்தில் துரியோதன சகோதரர்களும் தர்மன் சகோதரர்களும் நன்றாகத்தான் இருந்தனர். ஆனால் பீமன் மட்டும் யாருடனும் இணக்கமாக செல்லாமல் தான் உண்டு தன்வேலை உண்டு என்றிருப்பான். துரியோதன சகோதரர்களுடன் அவனுக்கு ஆகவே ஆகாது. அதற்காக அவன் வம்பு செய்வதில்லை, ஒதுங்கியிருந்து கொள்வான். இந்த போக்கு துரியோதனனுக்கு பிடிக்காததால் பீமனுடன் குரோத மனப்பான்மை கொண்டு தன் மாமா சகுனியிடம் பீமனை அடக்க ஒரு வழி சொல்லுங்களேன் என்றான். பீமன் தூங்கும்போது அவனை கட்டி தூக்கிக் கொண்டு போய் கங்கையின் நடுவில் வீசிவிடு என்று சகுனி கூறினான். சகுனியின் ஆலோசனைப்படி துரியோதனன் தன் சகோதரனுடன் சேர்ந்து பீமனை கொல்வதற்கு முதன் முறையாக பீமன் உறங்கிக் கொண்டிருந்தபோது காட்டுக்கொடிகளைக் கொண்டு கட்டி அவனை ஒரு படகில் ஏற்றி கங்கையின் நடுவே தள்ளிவிட்டான். தண்ணீரில் மூழ்கிய பீமன் தன் பலத்தை ஒன்று திரட்டி காட்டுக்கொடியை அறுத்தெறிந்து ஒரே மூச்சில் வெளியே வந்தான். துரியோதனனும் அவன் சகோதரர்களும் அரண்மனைக்கு திரும்பி வருவதற்கு முன்பே அரண்மனை சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தான். இரண்டாவது முறையாக கங்கைக்குள் ஈட்டிகளை மறைத்து வைத்திருந்து பீமனை ஆற்றில் குதிக்கும்படி கூறியபோது அதை கண்டுபிடித்து சுதாரித்த பீமன் ஈட்டிகள் நடப்பட்டிருந்த இடத்தை தாண்டி குதித்து ஒன்றுமே தெரியாதவன் போல கரையேறி விட்டான். அதன் பின்னர் மூன்றாவது முறையாக உணவில் விஷம் வைத்து கொடுத்தபோது விஷம் கலந்தது தெரியாமல் பீமன் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டதால் மயங்கி விட்டான். மயக்கமடைந்த பீமனை கயிறால் கட்டி மீண்டும் கங்கையில் தூக்கி வீசிவிட்டான். மயக்கத்தில் இருந்த பீமன் தண்ணீரின் அடிமட்டம் வரை சென்றபோது அங்கிருந்த துவாரத்திற்குள் புகுந்துவிட்ட அவனை அதிலிருந்த நாகங்கள் கடித்தன. நாகங்கள் கக்கிய கடும் விஷம் ஏற்கனவே அவனது உடலில் இருந்த விஷத்தை முறிக்கவே அவன் மயக்கம் தெளிந்தான். தண்ணீரின் அடியில் கிடப்பதை பார்த்து சுதாரித்து கொண்ட பீமன் தன்னைச் சுற்றிலும் இருந்த நாகங்களை பிடித்து விளையாடினான். நாகங்கள் அவனிடமிருந்து தப்பி ஓடிப்போய் தங்கள் நாகராஜனிடம் விஷயத்தை கூறின. நாகராஜன் விரைந்து வந்து பார்த்தபோது வந்திருப்பது பீமன் என்று தெரியவந்தது. பார்க்கடலை தேவர்கள் கடைந்தபோது மேருமலைக்கு மத்தாக இருந்த நாகங்களின் தலைவன் வாசுகி தேவர்களிடமிருந்து பரிசாக அமுதத்தை குடம் குடமாகப் பெற்றிருந்தான். அதை கங்கைக்குள் தன் சாம்ராஜ்யத்தில் பாதுகாப்பாக வைத்திருந்தான். வாசுகி பீமனின் பலத்தை பற்றி நன்கு அறிந்ததால் பீமனை தன் லோகத்திற்கு அழைத்துச் சென்று குடம் குடமாக அமுதம் கொடுத்து உபசரித்தான். அமுதத்தை குடித்ததால் பீமனின் தேகம் பலமடைந்ததுடன் அவன் தீர்க்காயுளுடன் வாழும் வரத்தை பெற்றான். இவ்வாறாக யாருக்கும் கிடைக்காத அமிர்தம் துரியோதனனின் செயலால் பீமனுக்கு கிடைக்கும் பாக்கியம் ஏற்பட்டது. இந்த கட்டுரை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள்.